தங்கம் விலை கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று 1200 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 1,19,760 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இன்று முதல் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்காசிய போர் இந்தியர்களையும் கடுமையாக பாதித்துள்ளதாக மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேச்சு. இந்திய விவகாரத்தில் வெளிநாட்டு அதிபர் ஏன் தலையிட வேண்டும் எனவும் கேள்வி. எரிவாயு விஷயத்தில் பீதியடைய தேவையில்லை என்று கூறும் பிரதமரே பதற்றத்தில் இருக்கிறார். அதானி வழக்கு எப்ஸ்டீன் கோப்புகளால் பீதியில் இருக்கிறார் மோடி என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. PM is saying that there is no need to panic, but PM himself is panicked for completely different reasons, right? So he is himself panicked. He's panicked because of Epstein. He's panicked because of Adani case. He's not able to come inside the house. You saw yesterday the Prime Minister's chair खाली पड़ी थी, अंदर नहीं पा रहे हैं. तो देश को कह रहे पैनिक मत करो, अपने आप पैनिक हैं. Thank you. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்க கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். பிரதமரையும் காணவில்லை, சிலிண்டரையும் காணவில்லை என பதாகைகள் ஏந்தி முழக்கம். நாட்டில் எங்கும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு இல்லை என மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர்களை தடையின்றி விநியோகிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் உறுதி. The availability of petrol, diesel, aviation, turbine fuel, kerosene and fuel oil is fully assured. Retail outlets across the country are stocked and supply chains for these products are functioning normally. வீட்டு உபயோக சிலிண்டர் உற்பத்தி 28% உயர்த்தப்பட்டுள்ளது. மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி விளக்கம். LPG production has been increased by 28% through refinery directive and further procurement is actually underway. கிராமப்புறங்களில் பதிவு செய்த 45 நாட்களுக்குள் சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும். நகர்ப்புறங்களில் 25 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி அறிவிப்பு. வணிக பயன்பாடு சிலிண்டர் விநியோகம் 10 நாட்களில் சீரடையும். மக்களவையில் ராகுல் காந்தி கேள்விக்கு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி பதில். எரிபொருள் தட்டுப்பாடு பற்றி அச்சப்பட வேண்டாம் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கு வேண்டுகோள். போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளதாகவும் முதல்வர் விளக்கம். சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யவும் எரிபொருள் விநியோக அளவை மாற்றி அமைக்கவும் மத்திய அமைச்சரிடம் கோரிக்கை. முதல்வர் ஸ்டாலின் கடிதத்தை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியிடம் வழங்கிய கனிமொழி எம்பி. சென்னை அம்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் குவிந்த வாகன ஓட்டிகள். தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் அலைமோதும் மக்கள் கூட்டம்.
சென்னை தியாகராய நகரில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் குவிந்த வாகன ஓட்டிகள். தட்டுப்பாடு என்ற அச்சத்தால் கூட்டம் அதிகரித்துள்ளதாக எரிபொருள் நிலைய ஊழியர்கள் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டால் இந்தியன் ஆயில் பங்க் மூடல். கடந்த 2 நாட்களாக எரிபொருள் வரத்து இல்லை என்றும் தகவல். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த வாகன ஓட்டிகள். ஒரே நேரத்தில் குவிந்த மக்களால் வழக்கத்தை விட கூடுதல் நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல். திருவள்ளூரில் கேஸ் வாங்க நேரடியாக நிறுவனங்களுக்கே வந்த வாடிக்கையாளர்கள். 1 மணி நேர காத்திருப்புக்கு பின் முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும் சிலிண்டர் விநியோகம். எரிவாயு தட்டுப்பாடு நீடித்தால் உற்பத்தி ஆலைகள் முடங்கும் அபாயம். 3 வேளை உணவு சமைக்க தொழிலாளர்களுக்கான வாகனங்களுக்கு கேஸ் கிடைக்காமல் தவிப்பு. கேஸ் தட்டுப்பாட்டால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு உணவு வழங்குவதில் சிக்கல். தொழிற்சாலைகளில் உற்பத்தி நிறுத்தப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக சிஐடியு நிர்வாகி முத்துக்குமார் தகவல். கேஸ் இல்லை என்றால் எந்த உணவுப் பொருளும் தொழிற்சாலைகளுக்கு விநியோகம் செய்வதற்கான சங்கிலி அருந்து போய்விடும். உணவு இல்லை என்கிற போது தொழிற்சாலையில் உணவு இல்லாமல் தொழிலாளர்கள் வேலை செய்ய முடியாது. இதனால் 1 உற்பத்தி பாதிக்கும், 2 தொழிலாளருடைய வேலை பாதிக்கும், 3 தட்டுப்பாடு வருகிற போது அதனுடைய பொருளுடைய விலை கடுமையாக உயரும். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் கிடைக்காததால் மக்களின் பசியாற்ற மாற்று வழி தேடும் உணவகங்கள். விறகடுப்பு மின்னடுப்புகளுக்கு மாறினாலும் நிலைமையை சமாளிக்க முடியவில்லை என ஆதங்கம். மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு உள்ளதா? மருத்துவக் கல்லூரி முதல்வர்களோடு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சியக இயக்குநர் ஆலோசனை. எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலியாக HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதி. கேஸ் தட்டுப்பாட்டால் நிறுவனத்தில் உள்ள கேண்டீன்கள் முடங்கியதால் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல். அமெரிக்காவின் 2 எண்ணெய் கப்பல்களை ஈரான் தகர்த்த காட்சிகள் வெளியீடு. தாக்குதலில் இந்திய மாலுமி இருந்ததை உறுதி செய்தது மத்திய அரசு. சவுதி அரேபியாவிலிருந்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்தியா வந்தது எண்ணெய் கப்பல். மேற்காசிய போர் தொடங்கிய பிறகு வளைகுடா பகுதியிலிருந்து வந்த முதல் எண்ணெய் கப்பல். எரிபொருளுடன் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி என தகவல். சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு நீங்கும் என எதிர்பார்ப்பு. ஈரான் அறிவிப்பால் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய், எரிவாயு தடையின்றி கிடைக்க வாய்ப்பு. அதே சமயம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய கப்பல்களுக்கு அனுமதி மறுக்கும் ஈரான். ஹோர்முஸ் நீரிணை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளியான தகவலுக்கு ஈரான் தரப்பு மறுப்பு. இதுபோன்ற எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை என விளக்கம். அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்தும் ஈரானை கண்டிப்பதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம். அமெரிக்கா உள்ளிட்ட 13 நாடுகள் ஆதரவு. சீனா, ரஷ்யா புறக்கணிப்பு. தீர்மான வாசகங்களுக்கு இந்தியாவும் ஆதரவு.
தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்றார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Rajendra Vishwanath Arlekar do swear in the name of God do swear in the name of God that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu, that I will faithfully discharge the functions of the Governor of Tamil Nadu to the service and well-being of the people of Tamil Nadu. மேற்கு வங்காளத்தின் புதிய ஆளுநராக பதவியேற்றார் RN ரவி. சால்வை அணிவித்து வரவேற்ற முதல்வர் மம்தா பானர்ஜி. பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையர் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஞானேஷ்குமாரை பதவி நீக்க கோரி எதிர்க்கட்சிகள் கையெழுத்து இயக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் 17 வயது சிறுமி கொடூர கொலை சம்பவத்தில் குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைப்பு. பாலியல் வன்கொடுமை செய்தவர்களை கைது செய்ய குடும்பத்தினர் வலியுறுத்தல். தூத்துக்குடி அருகே +2 மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம். மாணவி காணவில்லை என புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அவதூறாக பேசிய காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட். தூத்துக்குடியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொல்லப்பட்டதை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். போராட்டக்காரர்கள் காவல்துறையினரிடையே தள்ளுமுள்ளு. தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமை கொலைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி கே பழனிசாமி. சிறுமியை காணவில்லை என உறவினர்கள் புகார் அளித்தும் காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு எங்கே? பல்வேறு குற்றச்சம்பவங்களை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் கேள்வி. தமிழகத்தில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக குற்றங்கள் தொடர்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. மக்கள் அச்சமின்றி வாழ மதுக்கடைகளை மூடி கஞ்சா நடமாட்டத்தை கட்டுப்படுத்தவும் வலியுறுத்தல். தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 17 தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மானாமதுரை ஆகாஷ் உயிரிழப்பு விவகாரத்தில் காவல் ஆய்வாளர் வெங்கடேஷ் பெருமாள் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம். நடந்தது என்ன என விசாரிக்கும் சிபிசிஐடி. இளைஞர் ஆகாஷ் மரணம் தொடர்பாக சிவகங்கையில் 5 நாட்களாக நடைபெற்று வந்த மறியல் போராட்டம் முடிவுக்கு வந்தது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து கலைந்து சென்ற பொதுமக்கள். தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்துள்ளதாக டிஜிபி வெங்கட்ராமன் தகவல். குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக தவறான தகவல் பரப்பப்படுவதாகவும் பேட்டி. இரண்டாயிரத்தி 2021 422 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவான நிலையில் 2025 401 குறைவு. தமிழக உள்துறை செயலர் தீரஜ்குமார் விளக்கம். அரசியலுக்கு வர முயன்ற ரஜினிகாந்தை திமுக மிரட்டியதாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. மன வலிமை அதிகமாக இருப்பதால் தான் திமுகவுக்கு எதிராக விஜய் நிற்பதாகவும் பேச்சு. ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க.
விஜய் மக்கள் சந்திப்பை முடக்க சதி என கூறி தமிழக வெற்றிக் கழகத்தினர் போராட்டம். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருவதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம். கட்சி பெயர் சின்னத்தை பயன்படுத்துவதை எதிர்த்து அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கு. ராமதாஸின் வழக்குக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கை மதுரை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரிக்கை. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்கும்படி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மார்ச் 18 முதல் சிங்கம் மற்றும் மான் சஃபாரி சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தம். பூங்கா பராமரிப்பு பணிகள் காரணமாக அறிவிப்பு.